நமது சனாதன தர்மத்தில் சாஸ்திரங்கள் ஒருபோதும் காதுக்கு இனியதை மட்டும் பேசுவதில்லை, அவை இதயத்தை விழிப்படையச் செய்யவே பேசுகின்றன. ஒவ்வொரு செயலும் ஒரு முத்திரையை விட்டுச் செல்கிறது என்பதையும், மரணத்திற்குப் பிறகு வருவது தற்செயலானது அல்ல, எங்கிருந்தோ வரும் தண்டனையும் அல்ல, அது ஒருவருடைய சொந்த கர்மவினையின் இயற்கையான வெளிப்பாடுதான் என்பதையும் அவை மென்மையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் நமக்கு நினைவூட்டுகின்றன. பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக வாழ்க்கையை தர்மம், தெளிவு மற்றும் உன்னத விடுதலையை நோக்கி வழிநடத்துவதற்காகவே புராணங்கள் இந்த உலகங்களை விவரிக்கின்றன. அந்த உணர்வை மனதில் கொண்டு நரகங்களைப் பற்றி சிந்திப்போம். அவை செயல்கள் அனுபவங்களாக முதிர்ச்சியடைந்து விளைவுகளின் மூலம் ஆத்மாவிற்கு பாடம் கற்பிக்கும் நிலைகளாகும். புராண மரபுகளில் விவரிக்கப்பட்டுள்ள நரகங்களின் வரிசை இதோ. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அனுபவக் களமாக சித்தரிக்கப்படுகிறது. அங்கு ஜீவன்கள் தங்கள் சொந்தச் செயல்களின் பலன்களை எதிர்கொள்கின்றன. இதன் மூலம் புரிதல் ஏற்பட்டு உயர் உணர்தலை நோக்கிய பயணம் தொடரக்கூடும். தாமிஸ்ரம், மற்றவர்களின் செல்வம், மனைவி அல்லது குழந்தைகளை திருடும் திருடன், காலபாசத்தால் கட்டப்பட்டு பயங்கரமான யமதூதர்களால் இருள் சூழ்ந்த நரகமான தாமிஸ்ரத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறான். அங்கு அவன் பசி, தாகம், அடி மற்றும் மிரட்டல்களால் சித்திரவதை செய்யப்பட்டு மயங்கி விழும் வரை துன்புறுத்தப்படுகிறான். அந்த தாமிஸ்ரம் வஞ்சகத்தால் பிறன் மனைவியை கவர்பவன். அந்த தாமிஸ்ரம் எனும் குருட்டு இருளில் தள்ளப்படுகிறான். அங்குள்ள வேதனை மிக கடுமையாக இருப்பதால் அவன் தனது மனதையும் பார்வையையும் இழந்து வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்தைப் போல கிடக்கிறான். ரௌரவம், இந்த உடல்தான் நான் மற்றும் இது என்னுடையது என்ற எண்ணத்துடன் தன் குடும்பத்தை மட்டும் போஷிப்பதற்காக மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சுயநலவாதி ரௌரவத்தில் விழுகிறான். அங்கு அவன் உயிருடன் இருந்தபோது எந்த உயிரினங்களுக்கு தீங்கு செய்தானோ அதே உயிரினங்கள் ருரு என்ற பயங்கரமான மிருகங்களாக மாறி அவனை துன்புறுத்துகின்றன. அதன் உச்சியில் ரௌரவம் என்ற நரகம் உள்ளது. அங்கு பயங்கரமான வெப்பத்தால் துன்பம் நேரிடுகிறது. மகாரவம், உடல் சுகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த ஜீவன், மகாரவத்தில் மாமிசம் உண்ணும் உயிரினங்களால் தின்னப்படுகிறான். அதற்கு கீழே மிக கடுமையான வேதனை தரும் மகாரவம் உள்ளது. கும்பிபாகம், உணவிற்காக விலங்குகளையும் பறவைகளையும் கொல்லும் கொடியவன், கும்பிபாகத்தில் கொதிக்கும் எண்ணெயில் உயிருடன் வேக வைக்கப்படுகிறான். காலசூத்திரம், பெற்றோர்கள், பிராமணர்கள் மற்றும் வேதங்களை நிந்திப்பவன் காலசூத்திரத்தில் இருக்கிறான். இது 10,000 யோஜனை அகலமுள்ள ஒரு பரந்த செம்பு நிலமாகும். இது மேலே சுட்டெரிக்கும் சூரியனாலும் கீழே நெருப்பாலும் சூடாக்கப்படுகிறது. பசி மற்றும் தாகத்தால் உள்ளேயும் வெளியேயும் எரியும் அவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடுகிறான், அமர்கிறான், துடிக்கிறான். அவரது உடலில் உள்ள ஒவ்வொரு உரோமத்திற்கும் 1 வருடம் வீதம். அங்கு குயவன் சக்கரம் போன்ற சக்கரங்கள் இடைவிடாது சுழன்று கொண்டிருக்கின்றன. அதில் பாவிகளை யமதூதர்கள் நிற்க வைத்து காலில் இருந்து தலை வரை காலசூத்திரத்தால் துளைக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உயிர் பிரிவதில்லை. துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்கள் மீண்டும் இணைந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வேதனை தொடர்கிறது. அசிபத்ரவனம், வேத நெறியை கைவிட்டு வீணாக புறச்சமயங்களுக்குச் செல்பவன் வாள் போன்ற இலைகளைக் கொண்ட அசிபத்ரவனம் எனும் காட்டிற்குள் தள்ளப்படுகிறான். இந்த நரகம் 1000 யோஜனை பரப்பளவு கொண்டது. இதன் தரை முழுவதும் நெருப்பால் பரவியிருப்பதால் இரவும் பகலும் எரிகிறது. 7 சூரியன்கள் தங்கள் ஆயிரக்கணக்கான கதிர்களால் எப்போதும் சுட்டெரிக்கின்றன. வாள் போன்ற கூர்மையான இலைகள் விழுகின்றன. பாவிகள் சிதைக்கப்பட்டு எரியும் தரையில் விழுகிறார்கள். அங்கு பெரிய வாய் மற்றும் பெரிய பற்கள் கொண்ட வலிமையான மாமிசம் உண்ணும் நாய்கள் சுற்றித் திரிகின்றன. அவை பாவிகளின் உடலை துண்டு துண்டாக வெட்டித் தின்னுகின்றன. அசுத்தமான மற்றும் கோபமான நபர் அசிபத்ரவனம் என்ற நரகத்திற்குச் செல்கிறான். சூடான பூமி பாதங்களை எரிக்கும் அதே வேளையில் கடும் குளிர்காற்றும் வீசத் தொடங்குகிறது. இதனால் பாவி எரியும் வெப்பத்தையும் குத்தும் குளிரையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறான். விரைவில் ஓநாய்கள் மாமிசத்தை வெட்டித் தின்னுகின்றன. சூகரமுகம், நிரபராதிகளை தண்டிக்கும் அல்லது பிராமணனை தாக்கும் அநீதியான அரசன் அல்லது அதிகாரி, சூகரமுகத்தில் கரும்பு ஆலைக்குள் கரும்பு நசுக்கப்படுவது போல நசுக்கப்படுகிறான். பிராமணனை கொல்பவன், குடிகாரன் மற்றும் பொன்னை திருடுபவன் சூகர நரகத்தில் விழுகிறான். அந்த கூபம், சிறு உயிரினங்கள், பூச்சிகள், கொசுக்கள் போன்றவற்றை துன்புறுத்துபவன் அந்த கூபம் எனும் இருண்ட கிணற்றில் எறியப்படுகிறான்.
அந்த உயிரினங்கள் அனைத்தும் இருட்டில் அவனை தாக்கி தூக்கத்தையோ ஓய்வையோ அளிக்காமல் வதைக்கின்றன. கிருமி போஜனம், பிறருக்கு பகிராமல் தனியாக உண்ணும் கஞ்சன் காகத்தை போன்றவன். அவன் 1,00,000 யோஜனை அகலமுள்ள கிருமிக்குழியான கிருமி போஜனத்தில் மீண்டும் பிறக்கிறான். அங்கு அவன் ஒரு புழுவாக மாறி மற்ற புழுக்களால் உண்ணப்படும் பரஸ்பர அழிவுச் சுழற்சியில் சிக்குகிறான். பிறருக்கு தீங்கு செய்பவன் கிருமிபக்ஷ நரகத்தை அடைகிறான். சந்தம்சம், பிராமணனிடமிருந்தோ அல்லது மற்றவரிடமிருந்தோ தங்கம் அல்லது நகைகளை திருடும் கொள்ளையன் சந்தம்சத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறான். அங்கு யமதூதர்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு இடுக்கிகளால் அவன் தோலைச் சுடுகிறார்கள். யாக காரியங்களில் தீட்சை பெற்ற பிறகு விரதத்தை கடைபிடிக்காதவன் சந்தம்ச நரகத்திற்குச் செல்ல வேண்டும். தப்தசூர்மி, தகாத உறவு கொள்ளும் ஆணும் பெண்ணும் தப்தசூர்மியில் கட்டப்பட்டு பழுக்க காய்ச்சிய இரும்பாலான எதிர்பாலின சிலைகளை தழுவச் செய்யப்படுகிறார்கள். வஜ்ரகண்டகசால்மலி, விலங்குகளுடன் தகாத உறவு கொள்பவன் இடி போன்ற வலிமையான முட்களைக் கொண்ட வஜ்ரகண்டகசால்மலி மரத்தில் மேலேயும் கீழேயும் இழுக்கப்படுகிறான். வைதரணி, தர்மத்தின் எல்லைகளை மீறும் அரசர்களும் அதிகாரிகளும் அழுக்கு, சீழ், இரத்தம் மற்றும் கழிவுகள் ஓடும் வைதரணி நதியில் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அடித்துச் செல்லப்படும்போது நீர்வாழ் உயிரினங்கள் அவர்களைக் கடித்து குதறுகின்றன. தேனை திருடுபவன் வைதரணிக்குச் செல்கிறான். பூயோதம், கீழ்த்தரமான பெண்களுடன் கூடுபவர்கள் மலம், சளி மற்றும் சீழ் நிறைந்த அருவருப்பான கடலான பூயோதத்தில் விழுகிறார்கள். அதை அவர்கள் உண்ணக் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். பிராணரோதம், வேட்டையாடி விலங்குகளை தகாத முறையில் கொல்லும் பிராமணன் என்று சொல்லிக் கொள்பவன் பிராணரோதத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அம்பு ஏவதற்கான இலக்காக பயன்படுத்தப்படுகிறான். விசசனம், கபட வேடமிட்டு போலி யாகங்களைச் செய்து விலங்குகளைக் கொல்பவர்கள் விசசனத்தில் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார்கள். லாலாபக்ஷம், காம இச்சையால் தன் மனைவியை விந்துவை உட்கொள்ளச் செய்யும் மனிதன் லாலாபக்ஷத்தில் உள்ள விந்து நதியில் தள்ளப்பட்டு அதை குடிக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். தெய்வம் மற்றும் பிராமணர்களிடம் பகைமை கொண்டவன் லாலாபக்ஷம் என்ற நரகத்திற்குச் செல்கிறான். சாரமெய்யாதனம், தீ வைப்பவர்கள், விஷம் வைப்பவர்கள் மற்றும் கிராமங்களை கொள்ளையடிப்பவர்கள் இடி போன்ற பற்களைக் கொண்ட 720 நாய்களால் சாரமெய்யாதனத்தில் தின்னப்படுகிறார்கள். அவிசி, பொய்ச்சாட்சி சொல்பவன், வியாபாரம் அல்லது தானத்தில் பொய் சொல்பவன் அவிசியில் மலை உச்சியில் இருந்து தள்ளப்படுகிறான். கல்தரை நீர் போலத் தோன்றும். அவனது உடல் சிதறுகிறது, ஆனால் மரணம் வருவதில்லை. அவன் மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டு மீண்டும் தள்ளப்படுகிறான். அய பானம், குடிகாரர்களின் தொண்டையில் அய பானத்தில் உருக்கப்பட்ட இரும்பு ஊற்றப்படுகிறது. க்ஷாரகர்தமம், கீழ்குலத்தில் பிறந்து மேலனோரை மதிக்காத அகங்காரம் கொண்டவன் க்ஷாரகர்தமம் எனும் அமிலச்சேற்றில் தலைகீழாக புதைக்கப்படுகிறான். ரக்ஷோகண போஜனம், நரபலி கொடுப்பவர்கள் மற்றும் மனித மாமிசம் உண்பவர்கள் ரக்ஷோகண போஜனத்தில் அரக்கர்களால் வெட்டப்படுகிறார்கள். அந்த அரக்கர்கள் இவர்களின் இரத்தத்தைக் குடித்து நடனமாடுகிறார்கள். சூலப்ரோதம், அப்பாவி உயிரினங்களை துன்புறுத்துபவர்கள் சூலப்ரோதத்தில் சூலங்களில் ஏற்றப்படுகிறார்கள். அங்கு வேட்டை பறவைகள் அவர்களைக் கடித்து குதறுகின்றன. தந்தசூகம், பாம்பை போன்ற கொடூர குணம் கொண்டவர்கள் தந்தசூக்கத்தில் பல தலைகளைக் கொண்ட பாம்புகளால் முழுவதுமாக விழுங்கப்படுகிறார்கள். அவட நிரோதனம், மற்றவர்களை இருண்ட குழிகளில் சிறை வைப்பவர்கள் அவட நிரோதனத்தில் புகையினால் மூச்சுத் திணறடிக்கப்படுகிறார்கள். பர்யாவர்த்தனம், விருந்தினர்களை கசப்பான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் இல்லறத்தான் பர்யாவர்த்தனத்தில் கழிவுகளால் தன் கண்களை பிடுங்கப்படுகிறான். சூசிமுகம், அரக்கனைப் போல செல்வத்தை பாதுகாக்கும் பேராசை கொண்ட கஞ்சன் சூசிமுகத்தில் ஊசி மற்றும் நூலால் ஒவ்வொரு அங்கத்திலும் தைக்கப்படுகிறான். உயிரினங்கள் மஜ்ஜை, இரத்தம், உருகும் எலும்புகளை உண்கின்றன. பாவி பீதியில் அலறுகிறான். எங்கும் அமைதி காண்பதில்லை. நிக்ருந்தனம், எண்ணற்ற பாவங்களை செய்தவன் நிக்ருந்தனம் என்ற நரகத்திற்குச் செல்கிறான். இந்த நரகத்தின் வேதனையை அனுபவிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகு அவன் எங்காவது விடுதலையை அடைகிறான். அதிசீதம், இது இயற்கையிலேயே மிகவும் குளிரானது. இது அடர்ந்த இருளால் சூழப்பட்டுள்ளது. பாவிகள் இங்கு கொண்டு வரப்பட்டு கட்டப்படுகிறார்கள். பயங்கரமான குளிரிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் ஒருவரையொருவர் தழுவிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். பற்கள் கிடுகிடுக்கின்றன. உடல் நடுங்குகிறது. பசியும் தாகமும் மிக அதிகமாக உணரப்படுகிறது. பனிக்கட்டிகளை சுமந்து வரும் காற்று அங்கு வீசி
உடலின் எலும்புகளை உடைக்கிறது. அப்ரதிஷ்டம், இங்கு செல்லும் ஜீவன்கள் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முடியும் வரை அது முடிவதில்லை. சூடான சக்கரத்தில் கட்டப்பட்டு அவர்கள் சுழன்று கொண்டே இருக்கிறார்கள். இரத்த வாந்தி எடுக்கிறார்கள். அவர்களின் குடல்கள் வாயிலிருந்து வெளியே வருகின்றன. கண்கள் குடலுக்குள் நுழைகின்றன. தப்தகம்பம், கொதிக்கும் எண்ணெய் மற்றும் இரும்புத்தூள் நிரப்பப்பட்ட மிகச் சூடான பானைகள் சுற்றிலும் பரப்பப்பட்டுள்ளன. பாவிகள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் தலைகள் அதில் முக்கப்படுகின்றன. யமதூதர்கள் அவர்களின் தலைகளை கொதிக்கும் பாத்திரங்களில் முக்கும்போது அவர்களின் உறுப்புகள் கஷாயம் போல வெடித்து உருகுகின்றன. குருவின் மனைவி அல்லது சகோதரியுடன் உறவு கொள்பவர்கள் தாப்தகும்பத்திற்குச் செல்கிறார்கள். தப்தலோகம், தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பவர்கள், மது வியாபாரிகள் மற்றும் எஜமானனிடம் விசுவாசமாக இருக்கும் வேலைக்காரனை கைவிடுபவர்கள் தப்தலோகத்தை அடைகிறார்கள். மகாஜ்வாலா, மகள் அல்லது மருமகளுடன் உறவு கொள்பவர்கள், வேதங்களை விற்பவர்கள் அல்லது நிந்திப்பவர்கள் மகாஜ்வாலாவில் வசிப்பவர்கள் ஆகிறார்கள். சபலம், குருவை அவமதிப்பவர் அல்லது தடை செய்யப்பட்ட பெண்களை அணுகுபவர் சபலம் நரகத்திற்குச் செல்கிறார். விமோகனம், வீரத்தில் தர்மத்தை கைவிடும் வீரன் விமோகனத்தில் விழுகிறான். விஷஜானம், மீட்டர், பிறரின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்பவர் அல்லது தோட்டங்களுக்கு தீ வைப்பவர் விஷஜானத்தை அடைகிறார். அத, சிரம், தகாத முறையில் தானம் பெறுபவர், முறையற்ற யாகம் செய்பவர் அல்லது ஜோதிடத்தால் சம்பாதிப்பவர் அத, சிரம் செல்கிறார். போயவகம், மது அல்லது மாமிசம் விற்பவர்கள், விலங்குகளைக் கட்டிப் போடுபவர்கள் போயவகத்தில் விழுகிறார்கள். ருதிராந்தம், தீ வைப்பவர்கள், விஷம் வைப்பவர்கள், குடிகாரர்கள், மாமிசம் உண்பவர்கள் மற்றும் விலங்குகளைக் கொல்பவர்கள் ருதிராந்தத்திற்குச் செல்கிறார்கள். வித்புஜம், ஒரே வரிசையில் அமர்ந்திருக்கும் ஒருவரை ஏமாற்றி விஷம் குடிக்க வைப்பவர்கள் வித்புஜத்தை அடைகிறார்கள். மூத்ரசம்ஜகம், கோபக்காரன் மூத்ரசம்ஜகம் செல்கிறான். அக்னிஜ்வாலா, மான்களை வேட்டையாடும் வேடன் அக்னிஜ்வாலாவுக்குச் செல்கிறான். அங்கு காகங்கள் அவன் உடலை பிடுங்கி தின்கின்றன. அபோஜனம், கனவில் கூட ஒரு துறவி அல்லது பிரம்மச்சாரிக்கு விந்து வெளியேற்றம் ஏற்பட்டால் அவர்கள் அபோஜனத்திற்குச் செல்கிறார்கள். தாமசம், அந்த நரகத்திற்கு கீழே குளிரும், அதற்கு கீழே தாமச நரகமும் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நரக உலகங்களைத் தவிர பாவி தினமும் வேக வைக்கப்படும், எரிக்கப்படும், உருகும், கிழித்தெறியப்படும், தூளாக்கப்படும், நனைக்கப்படும், கஷாயமாக்கப்படும், மீண்டும் எரிக்கப்படும் மற்றும் எங்காவது கடுமையான காற்றினால் சித்திரவதை செய்யப்படும் நூற்றுக்கணக்கான நரகங்கள் உள்ளன. அத்தகைய நரகங்களில் ஒரு நாள் என்பது 100 ஆண்டுகள் போன்றது. அனைத்து நரகங்களையும் அனுபவித்த பிறகு பாவி விலங்கு உலகிற்கும், பின்னர் புழுக்கள், பூச்சிகள், அசையாத பொருட்கள் மற்றும் பின்னர் துன்பங்களுடன் கூடிய மனிதப் பிறவிகளுக்கும் செல்கிறான். எஞ்சிய பாவம் மற்றும் புண்ணியம் கொண்டு ஜீவன் மீண்டும் மீண்டும் கருப்பைக்குள் சென்று மரணத்தை அடைகிறான். புண்ணியம் ஏற்படும்போது சொர்க்க சுகம் கிடைக்கிறது. புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் திரும்புதல் நிகழ்கிறது. இந்த முழு வெளிப்பாடும் காரணம் மற்றும் விளைவு விதியை பிரதிபலிக்கிறது மற்றும் ஆத்மாவை இந்த நிலையற்ற உலகங்களுக்கு அப்பாற்பட்ட உயர் பாதையை நோக்கி வழிநடத்துகிறது. இந்த கதையாடல் நமது சாஸ்திரங்கள் கற்பித்த செயல் மற்றும் விளைவு விதியை விளக்க உதவியிருந்தால் தயவுசெய்து சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இதனால் இந்த ஞானம் மேலும் பல தேடுபவர்களை சென்றடையும். தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.